Hello and welcome to Tamil Aspirants Club. So, இன்னைக்கு நம்ம 120 rules of grammar rules number 106 to 110 பார்க்க போறோம். So, first rule very and much கான differences பார்ப்போம். So, நல்லா தெரிஞ்சுப்போம். veryன்றது என்னைக்குமே நம்ம ஒரு பாசிட்டிவ் டிகிரி கூட யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு அட்ஜெக்டிவ்க்கு மொத்தம் 3 டிகிரிஸ் இருக்கும். என்னென்ன? பாசிட்டிவ் இருக்கும், கம்பேரிட்டிவ் இருக்கும், சூப்பர்லேட்டிவ் இருக்கும். ஸோ வெரின்ற வேர்டு நம்ம என்றைக்குமே பாசிட்டிவ் டிகிரி கூட யூஸ் பண்ணுவோம். பட் இதுவே கம்பேரிட்டிவ் ஃபார்மாக இருந்துச்சுன்னா அது கூட நம்ம மச் யூஸ் பண்ணலாம். ஸோ வைஸ், குட், லக்கி, ஆனஸ்ட் இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். பட் இதுவே கம்பேரிட்டிவாக நம்ம மாற்றும் போது வைசர், பெட்டர், லக்கியர், மோர் ஆனஸ்ட் இது மாதிரி கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ஸில் வருது. அப்போ கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ஸ் வரும்போது கூட மச் யூஸ் பண்ணுவோம், பாசிட்டிவ் டிகிரி வரும்போது கூட வெரி யூஸ் பண்ணுவோம். ஸோ வெரின்றது பாசிட்டிவ் டிகிரி கூட யூஸ் பண்ணலாம், மச்ன்றது கம்பேரிட்டிவ் டிகிரி கூட யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி இப்போ பெட்டர்னு ஒரு வேர்ட் போட்டுட்டோம். அப்போ பெட்டர் கூட நம்ம வெரி போடக்கூடாது, மச் தான் போடணும். ஆனால் இந்த மச் கூட நம்ம வெரி யூஸ் பண்ணலாம். ஸோ வெரி வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம், கரெக்டாக? அப்போ வெரி நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம்க்கு யூஸ் பண்ணல, வெரின்றது மச்சுக்காக யூஸ் பண்ணுவோம், மச்சுன்றது பெட்டருக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மச் பெட்டர் சொல்லலாம், வெரி மச் பெட்டர் சொல்லலாம். ஸோ பாயிண்ட் என்னன்னா வெரி வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம் கூட யூஸ் பண்ணக்கூடாது. அதனால என்ன போட்டிருக்கோன்னா வெரி மச்ன்றதை கம்பேரிட்டிவ் டிகிரி கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அடுத்து வெரி மச், வைஸர், பெட்டர், லக்கியர் இதெல்லாம் நமக்கு அக்செப்டபிள் ஃபார்ம்ஸ். வெரி இஸ் யூஸ் பிஃபோர் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பார்ட்டிசிபிளில் மொத்தம் 2 பார்ட்டிசிபிள்ஸ் இருக்குது. பார்ட்டிசிபிளில் மொத்தம் 2 பார்ட்டிசிபிள் இருக்குது. ஒன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ன்றது என்ன? V1 + ing. இன்னொன்று பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்றது V3. ஸோ வெரின்றது நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம், அதாவது V1 + ing யூஸ் பண்ணுவோம், அதாவது மச் யூஸ் பண்ணக்கூடாது. வெரி இன்ட்ரெஸ்டிங் வரும், மச் இன்ட்ரெஸ்டிங் வராது. வெரி கன்ஃபியூசிங் வரும், மச் கன்ஃபியூசிங் வராது. பட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் he is blank admired by his students. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் he is much admired by his students போடுவோம். பாயிண்ட் என்னன்னா இங்கே வெரி வரக்கூடாது. he is very admired by his students வராது. அப்போது அந்த அட்மைன்றது நமக்கு V3 ஃபார்ம் இருக்குல்ல, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த V3 ஃபார்ம் மேக்ஸிமம் நம்ம வந்து பேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பேசிவ் சென்டென்சஸில் வரும்போது என்றைக்குமே, அதாவது வேர்ப் ஃபார்மாக வரும்போது என்றைக்குமே வெரின்றது வராது. நல்லா கேட்டுக்கோங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும். அதில் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லும்போது ஒன்று அது வேர்பாகவே யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று நம்ம அதை அஜெக்டிவாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வேர்பாக யூஸ் பண்ணுற பட்சத்தில் அதுக்கு வெரி யூஸ் பண்ணக்கூடாது. அஜெக்டிவாக யூஸ் பண்ணுற பட்சத்தில் நம்ம வெரி யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ இந்த இடத்துல பை ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லும்போது இவன் அட்மையர் ஆனானான்னு கேட்டால் இல்லை, இவனை தான் அட்மையர் பண்ணாங்க. அப்போ ஹீ இஸ் அட்மைர்னு சொல்லும்போது இது V3 ஃபார்மில் இருக்க பேசிவ் ஸ்ட்ரக்சர். அப்போ V3 வராது, வெரி வராது. பிரிட்டன்ஸ் ட்ரேட் பொசிஷன் ஹேஸ் பீன் பிளாங்க் வீக்கெண்ட். இப்போ வீக்கெண்டுன்றது மறுபடியும் V3யில் இருக்குது, இது பேசிவ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, வேர்ப் ஃபார்மாக தான் இருக்குது. இங்கே வேர்பாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இதை நம்ம வெரி கூட யூஸ் பண்ண முடியாது. ஹேஸ் பீன் வெரி வீக்கெண்ட் வராது, ஹேஸ் பீன் மச் வீக்கெண்ட் பை த இன்ஃப்ளேஷன். பட் இதே அடுத்து பாருங்களேன், அனிமல் இருக்குது. என்ன அனிமல்? ஃப்ரைட்டன்ட் அனிமல். அப்போ அனிமல்ன்ற நவுனுக்கு பேசக்கூடிய அஜெக்டிவ் தானே இது. அஜெக்டிவாக யூஸ் பண்ணும்போது வெரி ஃப்ரைட்டன்ட் அனிமல். எக்ஸ்பிரஷன் இருக்குது, நவுனா என்ன எக்ஸ்பிரஷன்? ஷாக்ட் எக்ஸ்பிரஷனா? வெரி ஷாக்ட் எக்ஸ்பிரஷன். த சில்ட்ரன் வேர் போர்ட். இப்போ இந்த இடத்துல போர் யாராக இருக்காங்க? சில்ட்ரன். ஆனால் அட்மையர் யார் ஆனாங்க? இவன் கிடையாது, இவனை தான் அட்மையர் பண்ணாங்க, இவன் அட்மையர் பண்ணலை. புரியுதா? அப்போ இந்த இடத்துல சில்ட்ரனை பற்றி பேசக்கூடிய அஜெக்டிவாக இது இருக்குமா? அதனால் வேர் வெரி போர்டு யூஸ் பண்ணலாம். ஷி லுக் சர்ப்ரைஸ்ட். ஷி லுக் வெரி சர்ப்ரைஸ்ட். அது பார்க்க எப்படி இருக்காங்க? சர்ப்ரைஸ்டாக இருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல சர்ப்ரைஸ்னா அவங்களை பேசக்கூடிய ஒரு அஜெக்டிவாக இருக்குது. ஸோ அஜெக்டிவாக யூஸ் பண்ண பட்சத்தில் நம்ம வெரி யூஸ் பண்ண முடியும். ஸோ V3 ஃபார்ம்ஸ் வேர்பாக வருது, வேர்பாக வந்துச்சுன்னா நம்ம வெரி யூஸ் பண்ணலாம். ஸோ வெரி யூஸ் பண்ணக்கூடாது. அஜெக்டிவாக வர பட்சத்தில் வெரி யூஸ் பண்ணலாம். அடுத்து பிட்வீன் அண்ட் டூ. ஸோ இதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா கோர் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே வந்துடும். கோர் ரிலேட்டிவ்ஸ்ன்றது என்னென்னா எப்போவுமே பேராக வரக்கூடிய வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் என்றைக்குமே பேராக தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐதர் நம்ம யூஸ் பண்ணோன்னா அதோட கோர் ரிலேட்டிவ்ஸ் நமக்கு ஆர், நெய்தர் நம்ம யூஸ் பண்ணோன்னா அதோட கோர் ரிலேட்டிவ் நமக்கு நார். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பிட்வீன் வந்துச்சுன்னா அதோட கோர் ரிலேட்டிவ் அண்ட் டூ கிடையாது. பட் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது மேக்ஸிமம் எங்கே கன்ஃபியூஷன் வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு கன்ஸ்ட்ரக்ட் a road between Chennai to Pondicherry.
இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுவாங்க? இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. டி பார்ட் நோ எரராக இருக்கும். இப்போ எரர் நமக்கு இருக்குன்னு தெரியும். பிட்வீன் கூட 2 வரக்கூடாதுன்றது நமக்கு தெரியும். ஆனால் எரர் இப்போ நம்ம சியில் மார்க் பண்ணி 2வை ஆண்டாக மாற்றணுமா, இல்லை பியில் மார்க் பண்ணி பிட்வீனை ஃப்ரம்மாக மாற்ற போகிறோமா? இந்த கன்ஃபியூஷன் ஒன்று வந்து நிற்கும். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம எங்கே மார்க் பண்ணுறோமோ அது எரர் தானே சொல்கிறோம். இப்போ கேள்வி என்ன, பிட்வீன் போட்டது எரரான்னு கேட்டால் எரர் கிடையாது. பிட்வீன்ற வேர்டு கரெக்டான வேர்டு. ஆனால் இந்த வேர்டு வந்ததோட பேர் தான் நமக்கு தப்பு. பிட்வீன் வந்தனால தான் ஆண்ட் வருது, ஆண்ட் வரனால பிட்வீன் வரலை. புரியுதா? அப்போ இந்த இடத்துல கோரிலேட்டிவ்ஸ் வரும்போது அந்த மெயின் கேரக்டர் என்ன பார்ப்போம், ஐதர்னால தான் ஆர் வருது, ஆர்னால ஐதர் வரல. அப்போ ஐதர் ஆர் இந்த காம்பினேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா ஐதருக்கு ஏற்ற மாதிரி ஆர் இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும், ஆருக்கு ஏற்ற மாதிரி ஐதர் இருக்கா நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேவா? ரெண்டாவது அட் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்டோட மீனிங்கிறது நமக்கு முக்கியம் தான். ஸோ இந்த இடத்துல பிட்வீனை நம்ம அப்படியே விட்டுருவோம். பியில் எரர் மார்க் பண்ண மாட்டோம், ஆனால் சியில் தான் எரர் மார்க் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான். அடுத்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல். நம்ம நவுன்ஸ் பார்க்கும்போது நவுன்ஸில் முக்கால்வாசி டிஸ்கஸ் பண்ணாது அது சிங்குலராக ப்ளூரல்லாம் நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். ஸோ ஒரு சில நவுன்ஸ் பார்க்க சிங்குலராக இருக்கும் ஆனால் ப்ளூரல் மீனிங் கொடுக்கும், சில இது ப்ளூரலாக தெரியும் ஆனால் சிங்குலர் மீனிங் கொடுக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தோம். பட் ஒரு சில நவுன்ஸ் என்னென்னா அந்த நவுன்ஸை நீங்கள் ப்ளூரல் ஃபார்மில் எழுத முடியாது. சப்போஸ் அந்த நவுனுக்கு எஸ் ஆட் பண்ணி நீங்கள் ப்ளூரல் ஃபார்ம் எழுதுனீங்கன்னா அது வேறு மீனிங் கொடுக்கும். ஒரு வேர்டு ஒரு நவுனு அதுக்கு நான் எஸ் ஆட் பண்ணி நான் எழுதுனேன்னா அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும். அதோட ப்ளூரல் ஃபார்மாக கன்சிடர் பண்ணக்கூடாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வுட். வுட்டுக்கு நான் எஸ் ஆட் பண்ணிட்டேன், இப்போ இதோட ப்ளூரல் ஃபார்மான்னு கேட்டால் இல்லை. வுட்ன்றது ஒரு பீஸ் ஆஃப் லாக், ஒரு கட்டை, அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் வுட்ஸ்ன்றது இட் ரெஃபர்ஸ் டு ஃபாரஸ்ட், அது ஃபாரஸ்ட்டை ரெஃபர் பண்ணும். அப்போ எப்போ வுட்ன்றதுக்கு நம்ம எஸ் ஆட் பண்ணுறோமோ அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும். அப்போது ஒரு சில வேர்ட்ஸு சிங்குலராக இருக்கும்போது ஒரு மீனிங்கோ ப்ளூரலாக இருக்கும்போது வேறு மீனிங்கோ கொடுக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அயன். அயன் மெட்டல் எல்லாருக்குமே தெரியும். அயன்ஸ் நம்ம சொல்லும் போது இட் ரெஃபர்ஸ் டு செயின்ஸ், சங்கிலி, அந்த கையில் கட்டி சங்கிலி மாதிரி போட்டு வைப்பாங்களா அதுதான் செயின்ஸ். அதே மாதிரி அப்யூஸ் அப்படின்றது யாரோ ஒருத்தவங்க கூட நம்ம இம்ப்ராப்பராக பிஹேவ் பண்ணுறோமோ அதை நம்ம அப்யூஸ்ன்னு சொல்லலாம். ஒருத்தவங்க ஃபிசிக்கலாக நம்ம அப்யூஸ் பண்ணுறோம், வேர்பில் அப்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இம்ப்ராப்பர் ஆக்ஷன்ஸை நம்ம அப்யூஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் அப்யூசஸ்ன்றது என்னென்னா இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் பவர். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பவர் கொடுத்துட்டேன், இல்லை உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் தப்பான வேலையில் பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த தப்பான பயன்பாட்டை தான் நம்ம அப்யூசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்யூசஸ்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம ஃபிசிக்ஸில் படிக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். எது ஒரு விஷயத்தை வச்சு ஒரு இப்போ நம்ம ஃபிசிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா ஒரு ப்ராடக்ட் மூவ் ஆகுது, அந்த ஃபோர்ஸ் வேறு. பட் ஃபோர்ஸஸ் நம்ம சொல்லும் போது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அதை தான் நம்ம இங்கே சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸஸ்ன்னு வரும்போது அந்த ஆர்மி, நேவி அதை பற்றி ரெஃபர் பண்ணும். ஃபோர்ஸ்ன்றது அன்கவுண்டபிளாக தான் இருக்கும். ஸோ பீப்புள் அண்ட் பீப்புள்ஸ் வரும்போது மீனிங் வைஸ் அது ரெண்டு சேமாக தான் இருக்கும், பட் ஒரு ஃபிலாசபிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பீப்புள் நம்ம சொன்னோன்னா ஒரு மக்கள் அப்படின்ற ஒரு இன்டைரக்ட் மீனிங் இருக்குது. பீப்புள்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது மக்கள் தான், ஆனால் வெவ்வேறு மக்கள்ன்ற ஒரு கொனோட்டேஷன் கொடுக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போது ஒரு குரூப் ஆஃப் இப்போ பீப்புள் இருக்காங்க, ஒரு குரூப் இருக்குது, அவங்க எல்லாருமே ஒரே ரேஸ் இல்லைனா ஒரே நேஷன் அப்படி இருக்காங்கன்னா அவங்கள நம்ம பீப்புள்னு சொல்லுவோம். ஆனால் வேறு வேறு ரேஸ் இல்லைனா வேறு வேறு நேஷன் அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம பீப்புள்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ த பீப்புள் ஆஃப் இந்தியான்றதான் நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம பலதரப்பட்ட மக்களாக இருந்தாலும் இது ஒரே மக்கள்ன்றது தான் அந்த கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஸோ அதனால த பீப்புள் ஆஃப் இந்தியான்றது கரெக்ட். பட் இதுவே த பீப்புள்ஸ் நம்ம சொல்கிறோன்னா வேறு ஏதாவது கான்டெக்ட்ல த பீப்புள்ஸ்க்கான அர்த்தம் வெவ்வேறு மக்கள். ஸோ த பீப்புள் ஆஃப் ஏஷியான்னு சொல்லலாம், த பீப்புள்ஸ் ஆஃப் ஏஷியான்னு சொல்லலாம். ஆனால் சொல்லும் போது இது ரெண்டுத்துக்கான பொருள் மாறும். த பீப்புள் ஆஃப் ஏஷியா நம்ம சொன்னோன்னா ஒரு மக்கள், நம்ம எல்லாருமே ஏஷியன்ஸ். அப்போ நம்ம இந்தியன் கிடையாது, அவங்க சைனீஸ் கிடையாது, இவங்க ஜாப்பனீஸ் கிடையாது, எல்லாருமே ஏஷியன்ஸ்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் அதில் இருக்கும். பட் இதே த பீப்புள் ஆஃப் இந்தியா த பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்னோன்னா அவங்க டிஃப்ரென்சஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இவங்க இந்தியன்ஸ், அவங்க சைனீஸ், இவங்க ஜாப்பனீஸ், இவங்க ரஷ்யன், அந்த டிஃப்ரென்சஸை பற்றி பேசும்போது த பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அடுத்து வாட்டர் அண்ட் வாட்டர்ஸ். அகைன் வாட்டர்ன்றது இட் ரெஃபர்ஸ் டு லிக்விட், வாட்டர்ஸ் அப்படின்றது ஜியாகிரஃபி. அதாவது அந்த கடல் பகுதியை பற்றி நம்ம பேசும்போது வாட்டர்ஸ், தண்ணீரை பற்றி பேசும்போது லிக்விடை பற்றி பேசும்போது அது வாட்டர். இப்போ லிக்விட் ஒன்று இருக்குது, ஒரு சில லிக்விடை நம்ம ஆயில் சொல்லுவோம், ஒரு சில லிக்விடை நம்ம வாட்டர் சொல்லுவோம். அது லிக்விடை பற்றி பேசும்போது. பட் நான் வாட்டர்ஸ்னு எதை சொன்னோன்னா அது கவர் பண்ணியிருக்க ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் வாட்டர்ஸ்ன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் வாட்டர்ஸ்க்கான அர்த்தம் இந்திய எல்லைக்கு உட்பட்ட கடல் பகுதி. இந்தியாவிலேருந்து ஒரு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் நமக்கு இந்தியாவுக்கு சொந்தம். அப்போது ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஸ்ரீலங்கன் வாட்டர்னா
அவங்க கடலில் அவங்க நாட்டுக்கு உட்பட்ட கடல் பகுதி. இப்போ இந்தியாவிலேருந்து போகிறாங்க, மீனவர்கள் போகிறாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க தாண்டி போயிட்டாங்கன்னா அங்கே இருக்க கடற்படை என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஆர் இன் ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ்னுவாங்க. ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ்னால் நீங்கள் என்ன எல்லைக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் ரொம்ப காமனாக இது கேள்விப்பட்டிருப்பீங்க, பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பேக் வாட்டர்ஸ்ன்றத கடல் அப்படின்றது நிலப்பகுதிக்குள்ளே வந்து ஆக்கிரமிச்சுக்கும். அதுதான் பேக் வாட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். பட் இது எதுவுமே லிக்விடை ரெஃபர் பண்ணாது, இது ஜியாகிரஃபியை ரெஃபர் பண்ணும். அப்போ இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்னால் என்ன? ஒன்று யாருக்குமே சொந்தம் கிடையாது, இல்லை எல்லாருக்குமே சொந்தமாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ சென்டென்சஸ் பாருங்க. இட் வாஸ் அ காமன் ப்ராக்டிஸ் ஃபார் த பிரிசனர்ஸ் டு பி கிளாப்ட் இன் அயன்ஸ். பிரிசனர்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா சங்கிலியில் கட்டி போட்டிருப்பாங்களா, அந்த சங்கிலி செயின்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா அயன்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் அப்யூஸ், தட் இஸ் ராங் யூஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் பவர் ஆஃப் சம் ஒன்ஸ் கைண்ட்னஸ். அப்போ ஒரு அப்யூஸ்ன்றது என்னவா இருக்கலாம்னா ராங் யூஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ். உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறோம், இல்லை பவர் கொடுக்குறோம், அதை நீங்கள் தப்பான வகையில் பயன்படுத்தும் போது அதை நம்ம அப்யூஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், அப்யூஸை நம்ம கவுண்டபிளாக எடுக்கிறோம், அதனால் ஆன் அப்யூஸ் போடுறோம். ஓகேவா? அப்போ ஆன் அப்யூஸ் போடுறோம்னா அப்யூசஸ் போட முடியும். பட் நான் சொன்னல இந்த ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது, வேர்பலாக அப்யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த அப்யூஸை அன்கவுண்டபிள், அதை நம்ம கவுண்டபிள் ஃபார்மில் எடுக்க முடியாது. அதாவது அது கூட ஆன் போடுறதும் தப்பு, அதை ப்ளூரல் ஃபார்மை காட்டுறதும் தப்பு. ஓகே, இந்த ரூல் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க, பட் இதுக்கு எந்த ஒரு பேசிஸும் கிடையாது. என்னன்னா டீச்சர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்ன்றது தான் கரெக்டு. என்றைக்குமே மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர், அதாவது மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கரெக்டு. ஃபேமிலி மெம்பர்ஸ் தப்பு, மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலின்றது தான் கரெக்டு. மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி தான் கரெக்டான ஃபார்ம் அப்படின்றது சொல்லுவாங்க. சரி, இது எதுக்கு? இது ரெண்டுத்துக்கு பேசிஸே கிடையாது. ஃபேமிலி மெம்பர்ஸும் கரெக்டு தான், மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி கரெக்டு தான். டீச்சர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸும் கரெக்ட் தான், மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரும் கரெக்ட் தான். சயின்ஸ் டீச்சரும் நீங்கள் சொல்லிக்கலாம், டீச்சர் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லிக்கலாம். நம்ம எல்லாமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் தான். இதுக்கு எந்த ஒரு பேசிஸும் ஃபவுண்டேஷனும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ரூல் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து மெயின் ரீசன் இதுக்கு எந்த ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கல. பட் புக்கிலும் போட்டிருந்தாங்க, அதை தாண்டி நிறைய பேர் சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் இதுக்கு எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் கிடையாது. அதே மாதிரி அதில் நிறைய போட்டிருந்தாங்க, அதில் நிறைய விஷயம் ரெடண்டண்ட்டாகவே இருந்துச்சு. அது ரெண்டாவது பேசிஸும் இல்லை இதுக்கும். ஸோ அதில் கரெக்டாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய சில இது விஷயம் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்று ரொம்ப கரெக்டாகவே சொல்லியிருக்காங்க, கசின்ற வேர்டு கூட பிரதர் அண்ட் சிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கசின்ஸாக இருக்காங்கன்னா கசின்ஸ் தான் சொல்லணும். கசின் பிரதர், கசின் சிஸ்டர் இஸ் அன் இன்கரெக்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? அடுத்து ஒரு என்ன சொன்னாங்கன்னா, புவர் பீப்புள் ராங், த புவர் தான் நம்ம சொல்லணும். என்னன்னா புவர் பீப்புளை த புவர்னு நம்ம எழுதலாம், ஆனால் அதுக்காக புவர் பீப்புள் தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? த புவருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா த புவர் பீப்புள். எப்போல்லாம் ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புளை நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ, இப்போது ஒரு தரப்பு மக்கள் இருக்காங்க, அந்த தரப்பு மக்கள் எல்லாமே ரிச்சாக இருக்காங்க. அப்போ அந்த தரப்பு மக்கள் எல்லாம் ரிச்சாக இருக்காங்கன்னா நான் த ரிச்ன்னு சொல்லிடுவேன். த ரிச்னாலே கண்டிப்பாக அது அந்த மக்களை தான் சொல்கிறதா இருக்கும். அதனால் த ரிச் பீப்புள்ன்றது அதுக்கான அர்த்தம். ஸோ அப்போ ரிச் பீப்புளை தான் நம்ம என்ன எழுதிருக்கோம், த ரிச் நம்ம போட்டிருக்கோம். எப்போல்லாம் அவங்க கூட ஆர்டிக்கல் த கூட ஒரு அஜெக்டிவ் வருதோ, அந்த அஜெக்டிவ் அந்த குவாலிட்டி இருக்கக்கூடிய கிளாஸ் ஆஃப் பீப்புளை தான் பேசும். கிளாஸ் ஆஃப் பீப்புளை தான் பேசும். ஆனால் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே கோர்ஸில் நம்ம போட்டிருப்போம், நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கிளாஸ் ஆஃப் பீப்புளை தான் மென்ஷன் பண்ணோம். இப்போ நான் த ரிச்னு போடுறத இப்போ ரிச் பீப்புள் போட்டால் தப்பான்னு கேட்டால் எந்த வகையிலும் தப்பு கிடையாது. நீங்கள் ரிச் பீப்புளும் போடலாம், த ரிச்சும் போடலாம். போத் ஆர் அக்செப்டபிள் ஃபார்ம்ஸ். ஓகே, இது கரெக்டாக அது தப்புன்றது கிடையாது, ரெண்டுமே அக்செப்டபிள் ஃபார்ம்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, த புவர்ன்றது பீப்புளை தான் மென்ஷன் பண்ணுது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா த புவர்ன்றத நீங்கள் பீப்புளை தான் ரெஃபர் பண்ணுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா த புவர்ன்றதை நம்ம என்றைக்குமே ப்ளூரலாக தான் பார்க்கணும். ஏன்னா பீப்புளை தானே மென்ஷன் பண்ணுது. அப்போ த புவர் கூட இஸ் போட்டாங்கன்னா தப்பாயிடும். த புவர் கூட ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த புவர் சொல்லும் போது ஒரு ஆளை மென்ஷன் பண்ணல, ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புளை ரெஃபர் பண்ணுது. ஓகே, அடுத்து சிக்னேச்சர் ஷுட் பி யூஸ் இன் த பிளேஸ் ஆஃப் அப்ரிவேஷன் சைன். ஸோ சைன், அப்ரிவேஷன், சிக்னேச்சர் அதுவும் தப்பு தான். சிக்னேச்சர்ன்றது நவுனு, சைன்ன்றது வேர்பு. அதாவது இப்போது சிக்னேச்சர் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? தப்பு. ஏன்னா சைன் ஹியர் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆக்ஷன் பண்ணணும். அப்போ வேர்பாக காட்டும் போது சைன். இப்போ இதுவே யார் சைனுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இது தப்பு. ஏன்னா அங்கே யார் சைன் கிடையாது, யார் சிக்னேச்சர் தான் வரும். ஏன்னா சிக்னேச்சர் வந்து நவுன் ஃபார்ம். நீங்கள் பேச்சு வழக்கில் எதாவது சொல்லியிருக்கலாம், பட் சைன்ன்றது வேர்பு, சிக்னேச்சர்ன்றது நவுனு. ஓகே, அடுத்து இது ரொம்ப பெரிய ரூலாக கிடையாது. ஆல்ஃபபெட்ன்றது மோஸ்ட்லி சிங்குலர் சென்ஸில் யூஸ் பண்ணுவோம். என்னென்னா இங்கிலீஷில் எத்தனை ஆல்ஃபபெட் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஒரு ஆல்ஃபபெட் தான் இருக்குது, ஒரு செட்டு தான் அது. எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 26 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ஆல்ஃபபெட். சப்போஸ் நம்ம 2-3 லாங்குவேஜை பற்றி பேசுகிறோன்னா ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ண முடியும்.
but it can also be used in plural sense when different languages are referred to at the same time. ஒரு நேரத்தில் நீங்கள் பல லாங்குவேஜை பற்றி சேர்த்து பேசும்போது ஆல்ஃபபெட்ஸ்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆல்ஃபபெட் ஒரு லாங்குவேஜுக்கு ஒன்று தான் இருக்க முடியும். ஓகேவா, அதுதான் பாயிண்ட்டு. அடுத்து இன்னிங். இன்னிங்னு ஒரு வேர்டு கிடையாது, இன்னிங்ஸ் தான் ஒரு வேர்டு இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இந்த வேர்ட்ஸ் எப்போவுமே ப்ளூரலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. மேத்தமெட்டிக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம், மேத்தமெட்டிக் வராது. ஃபிசிக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம், ஃபிசிக் வராது. அப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எஸ்ல தான் முடியும். ஸோ அப்போ இன்னிங்கிறது அந்த மாதிரி ஒரு வேர்டு தான், இன்னிங்ஸ் தான் வரணும். அண்ட் இது என்றைக்குமே சிங்குலராக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் ஈஸி சப்ஜெக்ட் தான் போடுவோம், ஆர் வராது. அப்போ மேத்தமெட்டிக்ஸில் எஸ் போடுறனால அது ப்ளூரல் ஆகாது, சிங்குலராக தான் பார்ப்போம். அதே மாதிரி இன்னிங்ஸ்ன்றதையும் சிங்குலராக தான் பார்க்கணும். இதுதான் இந்த பாயிண்ட். mankind is not used in the plural sense. again mankindக்கு menkind இல்லை mankinds இது எதுவுமே வராது. mankind என்றைக்குமே mankind தான் இருக்கணும், ஏன்னா இது அன்கவுண்டபிள். ரூம் அப்படின்றது, ஸோ இந்த ரூம்ன்ற வேர்டுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு மீனிங் இருக்கும். மேபி அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக பார்க்கணும். இப்போ 4 வால்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸை நம்ம ரூம்னு சொல்கிறோம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இன்னொரு ரூமுக்கான மீனிங் என்னென்னா, இப்போ ஒரு பெஞ்ச் இருக்குது, அதில் 4 பேர் உட்காந்துருக்காங்க, 5வது ஒரு ஆள் உட்காரதுக்கான ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்த நம்ம ரூம்னு சொல்லலாம். ஸோ ரூம் இன் அ கம்பார்ட்மெண்ட் ஆர் பெஞ்ச் மீன்ஸ் அன்ஆக்கியபைட் சீட். எந்த ஒரு அன்ஆக்கியபைட் சீட்டையும் நம்ம ரூம்னு தான் சொல்லுவோம், ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடாது. விட்னஸ் மீன்ஸ் knowledge brought in proof. எவிடன்ஸ் denotes மீன்ஸ் ப்ரூவிங் அண்ட் அன்னோன் ஆர் டிஸ்பியூட்டட் ஃபேக்ட். அகைன் இதுவும் நமக்கு தேவையில்ல, தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. எவிடன்ஸ்ன்றது எது ஒன்று ஃபிசிக்கலாக அவைலபிளாக இருக்கோ அது நமக்கு எவிடன்ஸ். விட்னஸ்ன்றது யார் அதை நேரில் பார்த்தாங்களோ அது விட்னஸ். ஒரு பர்சன் நேரில் பார்த்தாருன்னா அவங்க விட்னஸ். பட் இது ஒரு பொருளாக இருக்குன்னா அது நமக்கு எவிடன்ஸ், ஏன்னா அது பொருளுங்க விட்னஸ் பண்ணாது. ஓகேவா, விட்னஸ்னாலே பார்க்குறதுன்றதான் மீனிங். குட் நைட் இஸ் பார்ட்டிங் சாலுட்டேஷன், குட் ஈவினிங் இஸ் அ மீட்டிங் சாலுட்டேஷன் ஃப்ரம் ஈவினிங் டில் மிட் நைட். இப்போ ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வந்துட்டாங்க, வரும்போது எல்லாரையும் நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறோன்னா குட் ஈவினிங் சொல்லிட்டு நம்ம வெல்கம் பண்ணலாம். பட் இப்போ ஒரு சினாரியோ எடுத்துப்போம், நைட்டு 10 மணிக்கு நம்ம எல்லோரும் மீட் பண்ணுறோம், எல்லோரும் அப்போ தான் வராங்க. வந்த உடனே வாங்க நம்ம வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீட்டிங் யூஸ் பண்ணணும்ல, ஒரு சாலுட்டேஷன் என்ன யூஸ் பண்ணுறோன்னா குட் ஈவினிங் அப்படி தான் சொல்லுவோம். மணி 10 ஆச்சுன்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்ல மாட்டோம். ஸோ குட் ஈவினிங் சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். 10:15 எல்லாருமே கிளம்புறாங்க. 10:15 எல்லாருமே கிளம்புறாங்க. இப்போ நம்ம அவங்க போகும்போது பாய் பாய் சொல்லி தான் அனுப்ப போகிறோம். அப்போ அந்த பார்ட்டிங் சல்யூட்டேஷன் என்ன சொல்லுவோம்னா குட் நைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வரும்போது குட் ஈவினிங், போகும்போது குட் நைட். அதான் சொல்கிறாங்க, பார்ட்டிங் சாலுட்டேஷனாக நம்ம குட் நைட் யூஸ் பண்ணுவோம், வெல்கமிங் சாலுட்டேஷனாக யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ வெல்கமிங் சாலுட்டேஷன் என்ன, குட் ஈவினிங் இஸ் அ மீட்டிங் சாலுட்டேஷன் ஃப்ரம் ஈவினிங் டில் மிட் நைட். ஓகே, ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்த எவ்ரி ஒன்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, இதை நம்ம இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவோம். இந்த இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸில் எவ்ரி ஒன், சம் ஒன், எனி ஒன், நோ ஒன், எவ்ரிபடி, சம்படி, எனிபடி, நோபடி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவோம். இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ நான் எவ்ரி ஒன் சொன்னேன், எத்தனை பேர் தெரியாது, என்ன ஜெண்டர் தெரியாது. அப்போ தெரியாத இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் எனக்கு இன்டெஃபினிட் ப்ரொனவுன். ஸோ இது காலங்காலமாக எப்படி எழுதிட்டு இருக்காங்கன்னா, எவ்ரி ஒன் ஷுட் டூ தியர் டியூட்டி இப்படின்னு எஸ்எஸ்சியில் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, எஸ்எஸ்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்ரி ஒன் ஷுட் டூ தியர் டியூட்டின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. இது கரெக்டானு கேட்பாங்க. சென்டென்ஸ் தப்பு. ஏன்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எவ்ரி ஒன்ன்றதை நம்ம சிங்குலராக தான் பார்ப்போம். எவ்ரி ஒன்னை நம்ம சிங்குலராக பார்ப்போம். அதனால் அதுக்கு வேர்பும் சிங்குலராக தான் யூஸ் பண்ண முடியும், வேர்பும் சிங்குலராக. ஸோ எவ்ரி ஒன் ஆர் ஹியர் அப்படின்னு நம்ம போட முடியாது. எவ்ரி ஒன் இஸ் ஹியர் தான் நமக்கு வரணும். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் அதனால சிங்குலராக பாடுறதுனால நம்ம சிங்குலர் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ அதனால எவ்ரி ஒன் சிங்குலராக இருக்கனால இப்போ நம்ம இதுக்கு ப்ளூரல் அட்ஜெக்டிவ்ஸ், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பு. அப்போ தியர்ன்ற ப்ளூரல் ஃபார்ம் வரக்கூடாதுல்ல, இது சிங்குலராக தானே பார்க்குறோம். அப்போ சிங்குலர் ஆல்டர்னேட்டிவ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ் டியூட்டின்றது போடணும். எவ்ரி ஒன் ஷுட் டூ ஹிஸ் டியூட்டி அப்படின்னு போடுறது கரெக்டாக வச்சுருந்தாங்க. இது கரெக்டாக இருக்கிறதுக்கான லாஜிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. ஒரு லைட்ஸே ஒரு கைண்ட் ஆஃப் அ பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்னு வச்சுப்போம். வெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன், லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் உவமைக்கு சில நேரம் ஆண்னா இல்லை சில நேரம் பெண் அவங்கள ரெஃபர் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் இருக்குது. இப்போ நதிகளெல்லாம் பேசும்போது பெண்ன்ற மாதிரி டோனில் யூஸ் பண்ணுவோம், இப்போ சில இதுக்கு ஆண்களை யூஸ் பண்ணுவோம். ஆனால் சில வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே அவங்க மேலுன்றதை வச்சு தான் எல்லாத்தையுமே ஜென்ரலாக ரெஃபர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் போட்டோம், ஹியூமன் சொல்லும்போது அதில் மேன்ன்ற வேர்டு தான் டாமினேட்டிங்காக இருக்கும். அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல ஜென்ரலைஸ்டாக பேசினாலும் அந்த மேல் ஃபிகருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சென்டென்சஸ் எழுதுவாங்க. இப்போ நம்ம யோசிக்கலாம்ல, எவ்ரி ஒன்ல ஃபீமேலும் இருக்கலாம், ஆனால் ரெப்ரசன்டேஷன் மேலே வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இருந்தது காலங்காலமாக. எஸ்எஸ்சியில் இந்த தியர் போட்டால் ஹிஸ் மாத்திர மாதிரி இருந்துச்சு, வெஸ்ட்லேயும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
திடீர்னு வெஸ்ட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா மாதிரி, யூகே மாதிரி கண்ட்ரீஸில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன கேட்டாங்கன்னா, இது ரொம்ப மேல் டாமினேட்டிங்காக இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பேட்ரியாக்கல் மைண்ட் செட் இருக்குது, ஆண் தான் எல்லாமே இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கொண்டு வரவும், அப்போ நிறைய எழுத்தாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சரி இதை வந்து அந்த மைண்ட் செட்டை நம்ம மாற்றணும்னா ஹிஸ் போட வேணாம், ஹிஸ் ஆர் ஹர் போட்டுப்போம், ஹிஸ் ஆர் ஹர் போட்டுப்போன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுத போகிறவங்க மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஹிஸ் ஆர் ஹர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனை அது பக்கம் போயிட்டு இருந்தது. ஆனால் எஸ்எஸ்சி வந்து இது பெருசாக கண்டுக்கவே இல்லை. அவங்க வந்து தியர் போட்டால் மறுபடியும் ஹிஸ்ஸாக மாற்றணும் அப்படின்றது மட்டும் வச்சுருந்தாங்க. ஆக மொத்தம் தியர் போட்டால் தப்பு, அது வரைக்கும் ரொம்ப கிளாரிட்டி இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வெஸ்ட்டில் இன்னொரு பிரச்சனை வந்து இருந்துச்சு. எல்லாரும் ஹிஸ் ஆர் ஹர் போட்டுட்டு இருந்தாங்களே, அப்போ தான் எல்லாரும் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, ஏன் ஹிஸ் அண்ட் ஹர் மட்டும்தான் இருக்குதா, ஜெண்டர்லேயே நிறைய வகை ஜெண்டர் இருக்குது, நீங்கள் ஹிஸ் அண்ட் ஹர் போடுறது எங்களெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் வந்து நின்றுச்சு. அப்போ அங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அன்ஸ்டேபிள் சினாரி ஒன்று வந்துருச்சு. எல்லாரும் குழம்பிட்டாங்க, என்னடா இது ஹிஸ் போட்டோம் ஹர் போட்டோம், இப்போ என்ன எல்லாரும் வந்துட்டு நாங்கள் வேறு ஜெண்டர் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரைட்டர்ஸ் குழம்பி போயிட்டு என்ன பண்ணானுங்க, இதுக்கு நம்ம இந்த தியரே ஒத்துக்கிட்டு போயிடுவோம், இந்த ஹிஸ் அண்ட் ஹர் போட்டால் தான் பிரச்சனை, தியரை நம்ம கரெக்டுன்னு சொல்லிட்டா யார் வேணால் இதில் இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ரைட்டர்ஸ் வந்து தியரே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா, லிட்ரேச்சர் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் எழுதின எல்லாரோடதுமே வந்த உடனே சில பேர் ஹிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் ஹிஸ் ஆர் ஹர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கண்டெம்பரரி என்ன பண்ணுறாங்கன்னா தியர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் எஸ்எஸ்சியில் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஏதோ ஒரு இதில் வந்து சென்டென்ஸ் எடுத்துட்டாங்க போல இருக்குது, அந்த சென்டென்ஸில் தியர்ன்றது இருக்குது, அந்த தியர்ன்றது எரரே வரல, டோட்டல் கன்ஃபியூஷன் வந்துச்சு. இப்போ எவ்ரி ஒன்னை நான் சிங்குலராக பார்த்த ஹிஸ் போடணுமா இல்லை தியர் போடணுமா, இப்போ தியர் போட்டது கரெக்டாக தப்பா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நின்றுச்சு. ஸோ ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கே இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணன்னு தெரியல. ஓகே, அவங்க எந்த லிட்ரேச்சர்லேருந்து எடுக்கிறாங்க, எந்த காலத்துலேருந்து எடுத்தாங்க, அவங்க யாரோட ஃபாலோ பண்ணுறாங்க, இது எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் சில நேரம் அந்த ஹிஸ் ஆர் ஹர்ன்றது மாற்றுற மாதிரி இருக்குது, சில நேரம் தியரே கரெக்டான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னோட பெஸ்ட்டு சஜஷன் என்னவா இருக்குன்னா, இன்கேஸ் இப்போ ஒரு சென்டென்ஸ் வருது, எவ்ரி ஒன் இஸ் is talented, sorry இப்படி வச்சுக்கோம், everyone are talented in their own way, இப்படி தான் ஒரு சென்டென்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த சென்டென்ஸில் எரர் இருக்குது. இப்போ ரெண்டு இடத்துல நமக்கு எரர் இருக்கு மாதிரி தெரியுதுல, ஆர் போட்டது ஒரு தப்பு இருக்குது, தியர் போட்டது ஒரு தப்பு இருக்குது. இதில் ரொம்ப பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர் போட்டது தப்பு, அதனால் ஆரை நம்ம இஸ்ஸை மாற்றிக்குவோம், இந்த இடத்துல தியரை விட்டுருவோம். இன்கேஸ் எவ்ரி ஒன் இஸ் டேலண்டட் இன் தியர் ஓன் வே நம்ம கொடுத்துட்டாங்க, அந்த இடத்துல தியர் இருக்குது. இப்போ தியரை நம்ம எரராக மாற்றுவோமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தியரை அப்படியே விட்டுருங்க, அதுக்கப்புறம் நம்ம புக்ஸை வச்சு இல்லை நம்ம எதாவது மெட்டீரியல் வச்சு நம்ம சேலஞ்ச் தான் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம சேலஞ்ச் பண்ணாதான் இதுக்கப்புறம் இது என்ன நடக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த ஒரு இடத்துல எனக்கு எக்ஸாக்டாக கிளாரிட்டி கிடையாது. ஸோ தியர் போடுறது கண்டெம்பரரி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் கரெக்ட், பட் எஸ்எஸ்சியில் இது எவ்வளோ இதுக்கு அப்ளிகபிள் ஆகும் நமக்கு தெரியல. பட் இது அடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்கள், அது பிரச்சனையே கிடையாது. ஒன் ஷுட் டூ, இந்த ஒன்ன்றது யார் ஒருத்தராக இருந்தாலும் அப்படின்ற கான்டெக்ஸ்டில் ஒன் வந்துச்சுன்னா அதோட எல்லா கேஸும் ஒன் தான். இப்போது ஹீ இருக்குது, ஹீ வந்து ஆப்ஜெக்டில் போச்சுன்னா ஹிம்மாக மாறும், அதே பொசசிவாக இருந்துச்சுன்னா ஹிஸ்ஸாக மாறும், அதே ரிஃப்ளெக்சிவாக இருந்துச்சுன்னா ஹிம்செல்ஃபாக மாறும். இது ஹீக்கான ஃபார்ம்ஸ். அதே ஒன் வந்துச்சுன்னா ஒன் வந்து சப்ஜெக்டில் வந்தாலும் ஒன்று தான், அது ஆப்ஜெக்டில் போனாலும் ஒன்று தான், பொசசிவ் வந்துச்சுன்னா ஒன்ஸ் போடணும், ரிஃப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா ஒன் செல்ஃப் போடணும். அப்போ இந்த இடத்துல டூ தியர் டியூட்டி போட்டாலும் தப்பு, சாரி டூ தியர் டியூட்டி போட்டாலும் தப்பு, ஹிஸ் டியூட்டி போட்டாலும் தப்பு, ஹர் டியூட்டி போட்டாலும் தப்பு, எது போட்டாலும் தப்பு. இங்கே நம்ம போடக்கூடிய ஒரே ஆன்சர் ஒன்ஸ் டியூட்டின்னு தான் வரணும், ஒன்ஸ் டியூட்டி அப்படின்றது வரணும். இப்போ எவ்ரி கேர்ள் வந்துச்சா, ஜெண்டர் தெரிஞ்சிச்சா, அப்போ நம்ம ஹர் ஓன் வேன்னு நம்ம போட்டுடலாம். எவ்ரி கேர்ள் இஸ் டேலண்டட் இன் ஹர் ஓன் வே போட்டுடலாம். ஸோ பட் இந்த எவ்ரி ஒன் வர கேஸ் தான் என்னன்றது நமக்கு இப்போ எக்ஸாக்டாக தெரில. ஓகே, இப்போ பேஸ் பண்ணி சில கொஸ்டின் சால்வ் பண்ணிப்போம். ஹீ இஸ் மச் குட் அட் பிளேயிங் த பியானோ, குட் பாசிட்டிவ் டிகிரி, மச் வராது, வெரி குட். ஹீ இஸ் வெரி வைசர் தேன் ஹர் யங்கர் சிஸ்டர், வைசர் கம்பேரிட்டிவ், வெரி வராது, மச் வைசர் போடலாம், ஸோ மச் வைசர் போடலாம், வெரி மச் வைசர் போடலாம். த லெக்சர் வாஸ் போரிங், சார் வாஸ் மச் போரிங், ஸோ ஐ லெஃப்ட் ஏர்லி. போரிங்ன்றது V1 + ing ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், மச் வராது, வெரி போரிங், வாஸ் வெரி போரிங், ஸோ ஐ லெஃப்ட் ஏர்லி. தே வென்ட் ஃபார் அ ஹைக் இன் த வுட், வுட்டில் ஹைக் போக முடியாது, ஃபாரஸ்ட்டில் தானே ஹைக் போவாங்க, அப்போ வுட்ன்றது தப்பான வேர்ட், நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வுட்ஸ். தி ஸ்கில் இஸ் மேட் ஆஃப்
அயன்ஸ் போட முடியாது. ஏன்னா அது எந்த மெட்டல்லேருந்து செஞ்சாங்கன்னா அயன்ற மெட்டீரியல். அப்போ அயன் தான் வரணும், அயன்ஸ் வராது. தேர் வேர் so much abuse of power in the government. பவரை தப்பாக யூஸ் பண்ணாங்க. அப்போ அப்யூஸ்ன்றது வரக்கூடாது, அப்யூசஸ் வரணும். அப்போ அப்யூசஸ் நம்ம கவுண்டபிள் சொல்லிட்டோம்ல, மச் வரக்கூடாது, மெனி வரும். தேர் ஆர் so many அப்யூசஸ். ஸோ வேர் போடுறதே ப்ளூரல் ஃபார்ம் காட்டுதுல, அப்போ அப்யூசஸ்ன்றது இருக்கணும்ல. அப்போ அப்யூசஸ் ப்ளூரலாக வருதுன்னா அது கவுண்டபிளாக வருது. அப்போ கவுண்டபிள் கூட நம்ம மச் யூஸ் பண்ணக்கூடாது, மெனி தான் யூஸ் பண்ணணும். தேர் ஆர் so many abuses of power in the government. He bid his guests good evening as they left the party. பிட் அப்படின்னாலே டாட்டா சொல்கிறது, பாய் பாய் சொல்கிறது. அப்போ அது பார்ட்டிங் சொல்லி சாலுட்டேஷனாக இருக்கனால குட் ஈவினிங் வராது, குட் நைட் வரணும். குட் நைட் யூஸ் பண்ணணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி சிட்டிசன் டு எக்ஸசைஸ் தியர் ரைட் டு ஓட். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி சிட்டிசன் சொல்லிட்டோம், பட் சிட்டிசன்ஸோட ஜெண்டர் தெரியாது. ஸோ தியர் ரைட் டு ஓட்டுன்றதே நம்ம அப்படியே விட்டுடலாம். லாஸ்ட்டாக பார்த்துப்போம். எவ்ரி எம்ப்ளாயின்னு நம்ம சொல்லிட்டோம், மறுபடியும் தியர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் கால் எடுக்க முடியல. அ குட் லீடர் லிசன்ஸ் டு தியர் டீம்மேட்ஸ், அதே தான் நமக்கு பிரச்சனை. ஓகே, ஸோ இதோட நமக்கு இந்த 120 ரூல்ஸில் 110 வரைக்கும் முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.